கர்த்தர் மகிமையுள்ளதாக. தேவதாசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்துல இயேசு சொல்லும்போது நம்ம இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கீங்க சொல்றாரு. வெளிச்சம்னா வேதத்துல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எல்லா வேதத்துல எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளுமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷர் எல்லாமே வெளிச்சத்துல இருந்தாங்க. அவங்களுடைய பாதை அவங்களுக்கு தெரியும். அவங்க போக வேண்டிய பாதை அவங்களுக்கு தெரியும். அநேக ஜனங்கள் பாதை தெரியாத கூட அவங்களோட பாதையை அறிஞ்சு போயிருப்பாங்க. வேதத்துல ஒவ்வொரு பெரிய எல்லா ஊழியக்காரர் எலியா, எலிசா, சாம்பல், தாவீதா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், எல்லா ஊழியக்காரங்களும், மோசேவா இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருடைய வெளிச்சத்துல நடந்தாங்க. ஆனா இந்த வேளையில நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிச்சத்துல இருக்கோமா? அந்த வேதம் சொல்லுது நம்ம ஒளியா இருக்கோமா? ஒரு இருளான இடத்துல ஒரு போஸ்ட் லைட் எதுன்னா பாருங்க, அந்த இடத்துல வெளிச்சத்தை நோக்கி எல்லாரும் வருவாங்க. நமக்கும் அந்த வெளிச்சம் தெரியும். இதோட அந்த வெளிச்சத்தை நோக்கி எல்லாரும் வருவாங்க பாதைக்காக. நம்ம வாழ்க்கையில இருண்டான வாழ்க்கை, அது ஏதாவது வாழ்க்கை இருண்டு இருக்கலாம். அது பாவத்தினால, நம்ம உலக கஷ்டங்கள்னால இருளது காணும். நம்ம பாவத்தினாலதான் வாழ்க்கை இருளுது. ஏன்னா பாவம் இருக்கிறதுல கர்த்தருடைய பிரசனம் இருக்காது. அப்படி இல்லாத போது நம்ம வாழ்க்கையில இருள் வர ஆரம்பிச்சிடும். அந்த இருளின் தாக்கம் தான் அடுத்த வியாதி வரிசை எல்லாம் வந்து நிற்கும். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கை ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கிறதுக்கு, நம்மளே இந்த பூமியில ஒளியா வைக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஏதாவது பாவங்கள், ஏதாவது அறிக்கை விடாத பாவங்கள், ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம உணர்த்தப்படுறது எல்லாத்தையும் அறிக்கையிட்டு விடுவோம். கண்டிப்பாக ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை தருவார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களை உங்களை ஒளியாக மாற்றுவார். அந்த ஒளியில நீங்களும் பிரகாசத்துல போவீங்க, சரியான பாதையில் போவீங்க. அந்த அநேக ஜனங்களுக்கும் அது பாதையாக தேவன் மாற்றுவார். அநேக ஜனங்களும் அந்த பாதை வழியாக தேவராஜ்யத்துக்கு வருவதும் பயன்படுத்துவார். அது அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.